ஒரு அம்மா பையனையே கட்ட வேணாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அம்மா படம் பாடுவான், அம்மா மாதிரியே மனைவி இருப்பான்னு நினைப்பா, அம்மாவுடைய குணங்கள் எல்லாம் இந்த மனைவிக்கு இருக்கணும் அப்படின்னு நினைப்பா, அம்மா என்னை பேம்பர் பண்ணணும் மாதிரி இவ்வளோ என்ன பேம்பர் பண்ணணும், அதெல்லாத்தையும் விட ஒரு சின்ன பையனா இருப்பான், அவனுக்கு சொந்தமாக சிந்திக்க தெரியாது, இமேஜ் கொஞ்சம் அவ்வளோ தூரம் ஒரு ஆளுமை ஒரு ஆகிருதியோட இருக்க மாட்டான் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கிறனால தான் பையனா ஓடுறோம் இல்லையா. அம்மா பையன் வேண்டாம் என்று பெண்கள் சொல்வது சரி என்றால் அப்பா பிள்ளைகள் மட்டும் எப்படி சரி? இளவரசிகள் கொண்டாடப்படுவார்கள், ஆனால் இளவரசிகளுக்கு மகுடம் கிடையாது, அரசிக்குத்தான் மகுடம், இளவரசிகளுக்கு மகுடம் இல்லை. முதல்ல புருஷனை பாரு, அப்புறம் அப்பனை பார்த்துக்கலாம், சரியா? இவரும் ஆப்பிள் வாங்கிட்டு வருவார் சார். எங்க அப்பாவும் என்ன பாக்குறதுக்கு ஆப்பிள் வாங்கிட்டு வருவார். எங்க மாமியாரே சொல்லுவாங்க உங்க அப்பா வாங்கிட்டு வர ஆப்பிள் மாதிரி இல்ல, என் பிள்ளைக்குலாம் ஆப்பிளே வாங்க தெரியல, எங்க மாமியாரே சொல்லுவாங்க. உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கிற ஆஸ்கல், ரொம்ப அதிக பிரச்சனை போய் இதுக்கு. அப்பாட்ட பேசினா அப்பா நல்லா இருக்கீங்களா, அப்பா என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, அம்மாவோட பேசுனீங்களா, மாத்திரை போட்டீங்களா, அதானே உலக வழக்கம். அப்படியும் பேசுவோம் சார். இப்ப எங்க அப்பா இன்னைக்கு என்னமா வீட்டுல நடந்துச்சுன்னு கேட்பாரு. தம்பி நீங்க சேர்ல அவரை தான் வச்சிருக்கணும், ஏன்னா அவர் தான் கேட்கிறாரு. ஐயா துரசாமி, என் கண்ணை திறந்துட்டா சாமி. இப்போ சில பேருக்கு காலையில் எழுந்தவொடனே டீ குடிக்கணும்ல சார், அவங்களுக்கு அந்த மாதிரி காலையில் எழுந்தவொடனே உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போட்டு ஏஞ்சிட்டியாப்பா என்ன பண்ணுற, அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு ஃபோன் போட்டு பா தூங்கிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. என்னையவே பேசக்கூடாதுன்றீங்க, என்கிட்டயும் பேசக்கூடாதுன்றீங்க, எப்படி நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நீங்க பேசுங்க, யார் பேசுறீங்க? நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன் சார். நான் மெசேஜ் போடுவேன், எங்க அப்பாவுக்கு வாட்ஸ்அப்ல டபுள் டிக் ஆனாதான் கால் பண்ணுவேன். உங்க ஃபேமிலில எதையுமே சிம்பிளா பண்ண மாட்டீங்களா? ஒரு போனை அது டபுள் டிக் ஆகாதான்னு பார்த்துட்டே இருந்து அதுக்கப்புறமா அப்ரூவல் இந்த மாதிரி சப்பா மேட்டர்லாம் சொன்னீங்கன்னா பிச்சு இருப்பேன் சார். ஒய்ஃபோட அப்பா வந்து ஆக்சுவலாக காலேஜ் ப்ரொஃபஸர். ஒய்ஃபோட அப்பானா உங்க மாமனார சொல்றீங்களா? அப்பாவா? ஆமா, அப்பா அவருக்கு மாமனாரு. ஆமா, மாமனார் சூரி நாய். அப்புறம் ஒன்றும் சொல்கிறோமா, நீ டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்துட்டு போய்க்க, புருஷ மரியாதை பொண்டாட்டி கையில் இருக்கு இல்லையா? அவங்க அப்பா ஒரு சில விஷயங்களை ஏதாவது கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னாலும் 4 கடைக்கு ஏறி இறங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போயிட்டு ஒரு பூ வாங்கிக்கோமான்னா 3 கடையில் கேட்டு 4வது கடையில் தான் வாங்குறாங்க. என்னன்னாமா அப்பா இந்த மாதிரி 4 கடையில் கேட்டு சொல்லியிருக்காரு. ஐயோ எப்படி வளர்த்துருக்காங்க. ஒரு பொருள் வாங்கினாலும் 4-5 கடை ஏறி பார்த்து வாங்குறதுல தப்பு கிடையாது. ஏன்னா அதில் கிடைக்கிற அனுபவம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு அனுபவம். நல்ல விஷயம் தானே சார். உங்க ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தப்பு சார். ஒரு சாட்டர்டே வீக்கெண்ட் ஆனால் எங்கேயாவது போகலாமா கேட்டால் அப்பா வீட்டுக்கு போகலாம். ஒரு 4th வீக் நான் கேட்குறேன் என்னமா எல்லா வீக்குமே அப்பா வீட்டுக்கு போகலான்னு, அங்கே என்னதான் இருக்குது, அப்பா இருக்காரு. சரியான கிறுக்க உங்க அப்பா. ஆமா, நீயும் தான், நானும் தான். எங்கேயாவது பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் சரி பீச்சுக்கு போகலாம் அப்படிங்கிறது கிளம்புனா நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். கார் ஏறி உட்காந்த உடனே அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சிடும், அப்பா நாங்கள் பீச்சுக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா? ஆக்சுவலாக இப்போ எங்கள் அப்பா வீட்டிலேருந்து நான் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் எட்ட இருக்கேன். சரி, இதை வாரத்தில் ஒரு நாள் எப்போயா பார்க்கணுன்னு நினச்சா நாங்கள் ஒரு நாள் பீச்சுக்கு போகிறப்ப அவரும் வந்தால் அப்படியே எல்லாரும் மீட் பண்ண மாதிரி இருக்கும். நீ அடிக்கடி குறுக்க வந்துகிட்டு இருக்க, உன்னை கொண்டே விடுவேன். எப்பயுமே குறுக்க நிக்கிற மாதிரி உடம்ப வளர்த்துருக்க. அவ்வளவுதான் தம்பி. இது என்ன தம்பி அவ்வளவு பெரிய இஷ்யூவா நினைக்கிறீங்க? ஏன்னா அப்பாவை நம்ம வாரத்தில் பார்க்கவே இல்லை அப்படின்னா அப்பாவை நம்ம பீச் போகும்போது வர சொல்றது நியாயமான விஷயம். வாரத்தில் 5 நாள் வீட்டில் தான் இருக்காரு. என்ன மாமா எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்களா? ஆமா ஆமா. ஓப்பனாகவே நான் சொன்னேன் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பண்ணாத, நம்ம 2 பேரும் போவோம். அதே மாதிரி தனியாக பீச்சுக்கு போகும்போது நம்ம 2 பேரும் போவோம். பாப்பா தான் இருக்கா, பாப்பாவை பார்த்துக்கலாம். அவங்க என்னன்னா பாப்பா ஓடி ஆடி விளையாடுறத தனியாக நம்ம பார்த்துக்க முடியாதுனால அப்பா கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டாங்க. சார் எனக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்க்காம இருக்கவே முடியாது சார். எங்கள் அப்பா தான் எனக்கு ரொம்ப எல்லாமே. எங்கள் அப்பா தான் ஆக்சுவலாக அவருக்காக தான் நான் வந்து ஃபாரின்லாம் படிக்கிறதுக்கு கூட போல. அர்த்தமே இல்லை. வந்தாலும் உங்களை மாப்பிள்ளையும் எனக்கு பாண்டிச்சேரியிலே தான் இருக்கணும், எங்கள் அப்பாவை பார்த்துட்டே இருக்கணும், கேட்டே இருக்கணும்னு தான் நாங்கள் பாண்டிச்சேரியிலேயும் இருக்கிறோமே கூட. அப்பாக்காக தான். ஐயோ ஐயோ, இந்த ஈயோ இல்லமா ஈயோ அதை காய்ச்சி காதுல ஊத்துற மாதிரி கொயின்னு கேட்கும். உங்க அவர்கிட்ட பக்கத்தில் கொடுக்குற பொண்ணுகிட்ட ஃபோன் வந்தா எவ்வளவு குறுகுறுன்னு அப்படி இருக்கும், குறுகுறுன்னு ஓடணும்னு தோணும், எவ்வளவு ஆசையா இருக்காது. சார் இப்போ எங்கள் மாப்பிள்ளை சொல்கிறேன் சார், நான் பீச்சுக்கு போனால் என் பொண்ணோட போன எங்கள் மாப்பிள்ளோட தான் வாங்கி போவேன். அது இன்னும் தொந்தரவு சார். ஐயோ யோசிச்சு பாருங்களேன், ஒரு கேரக்டர் நைட்டு 9 மணிக்கு சுகந்தமான காத்துல பொண்டாட்டியை ஓரமா உட்கார வச்சுட்டு மாமனாரோட வாக்கிங் போற கொடுமையெல்லாம் பெரும் கொடுமை. அவர் தான் ஏதோ சொல்றாரு, எனக்கு எதுவும் தெரியாது. ஒன்றும் இல்லடா, என்ன நம்புங்கப்பா.
சரி நம்பிட்டேன்டா. ஆனா மகள்கிட்ட இருந்து போன் வருது அல்லது மகள் இங்க வான்னு கூப்பிடுறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். உடனே எந்த வேலையாக இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு கிளம்பிடுவாங்க. அதில் ஒரு சந்தோஷம். பொண்ணு பார்க்குறோம், இருக்கிறோம் சென்டிமெண்ட் புளிங்க. எங்களுக்கு என்னதான் சார் சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்தா அது எங்களுக்கு உடம்பே ஒரு புத்துணர்ச்சியா இருக்கு. அந்த பிள்ளை நல்லா இருக்கு, ஹெல்த்தியா இருக்கு. என்னென்ன சாக்கெல்லாம் சொல்லிட்டு பொண்ணை பார்க்க வந்துருவீங்க? இந்த குருட்டு பைய கண்ணாடி கீழே போட்டானா? மாமா மாமா உங்களை பத்தி மாமா ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். எனக்கு வந்து சார் நான் என்னுடைய வேலையா போறேன், ஆஃபீஸ் போற வேலைய வழியில தான் இவங்க வீடு. ஆனா போகும்போது ஒரு தடவை போயிடும், வரும்போது ஒரு தடவை வந்துடும். அப்படி ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா நல்லா இருக்கேங்க அவர் சொல்லல. அப்பங்கிறவன் நெத்தி மாதிரி, புருஷங்கிறவன் பொட்டு மாதிரி. எம்புட்டு பெரிய நெத்தியா இருந்தா என்ன, இத்தனையோடு பொட்டு வச்சா தான் அந்த முகத்துக்கு அது ஒரு வாட்டி 2 வாட்டி பண்ணும்போது நல்லா இருக்கும். அதையே ரிப்பீட்டடா நீங்க பார்க்கும்போது ஆமா, ஓயாம மாமனாரோட வாக்கிங் போறதெல்லாம் கஷ்டம் தான். கண்ண புடிஞ்சிருவேன் உன்னை. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, இப்படி செஞ்சா எப்படா குடும்பம் நடத்துறது? மேபி இப்போ மாப்பிள்ளை வந்து ஏதாவது அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரா, நான் இருந்தா அதை சொல்ல மாட்டாரா, அந்த மாதிரி அவரோட இதை தெரிஞ்சுக்கணும்னு கூட ஒரு வாக்கிங் கூட்டிட்டு போவாரு. சம்பந்தம் எல்லாம் பேசுற நீ, என்னங்க சம்பந்தம் எல்லாம் பேசுறமா நீ? சரி, இன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க ஹனிமூனுக்கே மாமனார் மாமியார் கூட தான் வந்தாங்க. என்ன எழவி அது? நான் உன் கூட தாமா இருந்து பேசணும்னு ஆசைப்படுறேன். பட் உன் ஹஸ்பண்ட் பாரை ஏத்திட்டே போறாரு. இவ்வளவு பேசுறாரு, உங்களுக்கு மானம் இல்ல? இவனுக்கா? இவங்க ஊர்ல யாருக்குமே மானம் இல்லடா. எங்க போனாலும் எங்க அப்பா தான் கூட்டு போவாரு. எப்பயுமே தனியா அனுப்பிச்சா அவருக்கு ஒரு பயம். ஈவன் எங்க மாமனார் மாமியார் அதான் சொன்னாங்க, என் பையன் சின்ன பையன், அவனுக்கு வந்து விவரம் பத்தாது, நீங்களும் போயிட்டு வாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. முதல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. காலையில விசாரி. அப்ப எங்க அப்பா பக்கத்துல இருப்பாரு சார், நான் பேசுறேன் சார். இப்ப அந்த மாதிரி பேச முடியல. நான் பக்கத்துல இருக்கேன்ல சார். இப்ப அவர் கேக்குறது புரியுதா? பேசிட்டு தானே சார் இருக்கேன் பக்கத்துல. பாத்தீங்களா, செல்லம் கொடுத்து கெடுக்காதீங்கன்னு சொன்னா பாருங்க, இப்ப மாப்பிள்ள தான் கஷ்டப்படுறாரு. அவர் சொல்றது என்னன்னா, உங்களுக்கும் இவருக்கும் நடுவுல அவர் வியாபித்திருப்பார். அவருக்குமே இது அன்வான்டா என்ன ஆயிடுதுன்னா, எல்லாத்துக்குமே நம்மளோட டெசிஷன் அவங்களுக்கு தேவைப்படுதோ. சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். என்ன மாமா அப்படின்னு நம்மள அவர் இன்னும் சின்ன பசங்களாவே பார்த்துட்டாரு. அவர் சொன்னதை நான் ஏத்துக்கணும் சார். சின்னங்களா நினைக்கிறாங்கன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்றாரு. அது கண்டிப்பா இருக்குதான் சார். சமயத்துல உங்க அப்பா மாதிரியே இருப்பாரு போலயே. ஆமாமா, மாப்பிள்ள உங்க அப்பா மாதிரி தான். லேசா அது கேனத்தனமா பேசுறது வைக்கிறது ஓட்டவாயா இருக்காரு கொஞ்சம்.